இந்த ஆண்டு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் வந்திருக்கு. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ அந்த திட்டம் வந்ததுனால இப்போ எனக்கு காலேஜில் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னாலும் இந்த ஒரு 1000 மாதம் 1000 வரதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் பேர்டன் குறைஞ்சிருக்கு. வந்து எங்களுக்கு வந்து இயர்லி வந்து 20,000 வந்து ஒரு செமஸ்டர் ஃபீஸ் வருது. அதில் வந்து நாங்கள் மந்த்லி வரதுனால சேவிங்ஸில் நாங்கள் இந்த இதை பே பண்ணிடுறோம், காலேஜ் ஃபீஸ் பே பண்ணிடுறோம். நான் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். அவர் கொடுத்து வந்து உதவியாக இருக்குது. வீட்டில் விவசாயம் பார்க்குறாங்க. எங்கள் அம்மாவும் விவசாயி தான். எனக்கு அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நம்ம எங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னா அது அந்த காசு வச்சு கட்டிக்கலாம். திடீர்னு நம்ம கையில் காசு இருந்தால் கூட அந்த காசு வச்சு நம்ம என்ன பண்ணலாம். நான் முதல்லாம் போய் அப்பா அம்மாவை தொந்தரவு பண்ணிருப்போம். அதுமாதிரி காசு கொடுங்க, 50 ரூபா ஏன்னா காசு கொடுங்க, இது கொடுங்கன்னு எக்ஸாம் ஃபீஸுக்கு. இப்போ அதுமாரிலாம் இல்லை. இந்த ஸ்கீம் கொஞ்சம் உதவியாக இருக்குது வந்ததுனால. வீட்டுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை நம்மளுக்கு காலேஜ் ஃபீஸ்னால நம்ம சொந்த செலவு எதனாலும் தேவைப்பட்டனாலும் அதை நம்மளே வந்து பார்த்துக்கலாம். மற்றவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. அதனால் அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு அந்த ஒரு கை கொடுக்குற மாதிரி ஒரு வரப்பிரசாதம் மாதிரி எனக்கு ரொம்ப கிடச்சிருக்கு. அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் 3 பேர், நானும் என் தம்பி இருக்கிறோம், என் தங்கச்சி இருக்கிறாங்க. தங்கச்சிக்கு உரிமை பெண் வருது, தம்பிக்கும் வந்து இந்த திட்டத்து மூலமாக காசு வருது. அதனால என் தம்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா எங்களோட செலவு வந்து நாங்களே வந்து வீட்டில் வந்து எதிர்பார்க்க, ஏன்னா வீட்டில் போய் நம்ம வந்து ஒரு பொருள் கேட்டு அது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நம்மளுக்கும் தெரியும், ஆனால் நம்ம போய் கேட்க முடியாது. அதனால நம்ம வந்து நம்ம செலவை நம்மளே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. இதனால் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே பசங்க, எங்களை மாதிரி பசங்க, வேலைக்கு போகிற பசங்க எல்லாருக்கும் ஒரு ஊக்கத்தொகையாக இருக்கும். அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன மாதிரி பசங்க எல்லாரும் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருக்கிறாங்க. அப்பாவுக்கு எந்த அளவுக்கு பாரம் குறைஞ்சதுன்னா, ஒரு 4000 ரூபாய் அந்த ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் எந்த அளவுக்கு கஷ்டம் குறைன்றதுன்னா பாதி கஷ்டம் கிட்ட குறையும். ஏன்னா நம்மள மாதிரி இருக்கிற குடும்பங்கள்லாம் வந்துன்னா கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுவோம். அப்போ வந்து இந்த மாதிரி 4000 மாதம் 4000 வருதுனாலே அது வந்து ஒரு ஊக்கத்தொகையாக இருக்கிறதுனால நம்மளுடைய பாரம்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஆயிடுங்க சார். அது வந்து நம்ம வந்து ஒரு பயம் இருக்காது. இந்த காசு இருக்குது, இதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், காசு பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி வந்து ஒரு நிம்மதி இருக்குது அப்பாவுக்கு. ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி, ஒரு சொம்ம குறைஞ்ச மாதிரி இருக்குது. நம்மளால சொம்ம குறைஞ்ச மாதிரி இருக்குது எங்கள் அப்பாவுக்கு. அதுதான் இந்த மாதிரி எல்லா பசங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு திட்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்த முதல்வியாவுக்கு ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி. எங்கள் குடும்பத்தோடு சேர்த்து என்னோட நன்றி ரொம்ப நன்றியை சமர்ப்பிச்சுக்கிறேன்.